அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள். தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டுள்ள சூழலில் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர்களின் பதவி பிரமாணங்கள் நாளை மேற்கொள்ளப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டம் நாளை காலை நடைபெறும் எனவும் அதன் பின்னர் நாடாளுமன்ற கூட்டத்தின் பின்னர் பிரதி அமைச்சர்கள் அன்றைய தினம் பிற்பகல் சத்திய பிரமாணம் செய்து கொள்வார்கள் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட்டதன் பின்னணியில் பிரதமருக்கான புதிய செயலாளர், அமைச்சரவை செயலாளர் மற்றும் 16 அமைச்சுக்களுக்கான செயலாளர்கள் நியமனம் நேற்று கொழும்பில் உள்ள ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார நாயக்க தலைமையில் இது தொடர்பான நிகழ்வுகள் இடம்பெற்றதாகவும் அமைச்சரவை அமைச்சர்கள் உடனடியாக தங்களுடைய வேலை திட்டங்களை ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி அவர்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் ஏற்படும் அதிக செலவினங்களை குறைப்பதற்காக உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை வழிநடத்துவதற்கு இலங்கை நிர்வாக சேவையின் ஓய்வு பெற்ற அதிகாரியின் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உறுப்பினர்களுக்கு இதுவரை அனுபவித்து வந்த வாகன கொடுப்பனவு, ஓய்வூதியம், வீடமைப்பு கொடுப்பனவு மற்றும் ஏனைய நிதி சலுகைகளை குறைப்பதற்கான பிரேரணையை இந்த குழு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளது. புதிய நாடாளுமன்றத்தின் நாடாளுமன்ற சபை தலைவராக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா தலைமையிலான முதலாவது அமைச்சரவை கூட்டம் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போதே பிமல் ரத்நாயக்க சபை தலைவராக நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் பிமல் ரத்நாயக்கா தற்போதைய அரசாங்கத்தில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டு மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க அரசு சேவையாளர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்த்துள்ளோம் என விவசாயத்துறை மற்றும் கால்நடை அமைச்சர் KD லால்காந்த் தெரிவித்துள்ளார். விவசாயத்துறை அமைச்சில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், நாட்டு மக்கள் பாரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை தோற்றுவித்துள்ளார்கள். எமது அரசாங்கத்தில் அனைத்து இன மக்களும் பங்காளர்களாகியுள்ளமை கட்சி என்ற ரீதியில் நாங்கள் பெற்றுக்கொண்ட மாபெரும் வெற்றியாகும். தேர்தல் பெருவேற்றின் வெற்றியை காட்டிலும் அது அப்பாற்பட்டது. நாட்டு மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்க அரசு சேவையாளர்களின் ஒத்துழைப்பை முழுமையாக எதிர்பார்த்துள்ளோம். அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் நாடு என்ற ரீதியில் எதிர்கொண்டுள்ள சவால்களை எம்மால் வெற்றி கொள்ள முடியும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் குற்றப்புலனாய்வுத்துறை திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். பிள்ளையானை இன்றைய தினம் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னிலையாகுமாறு CID உத்தரவிட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியாவின் சேனல் போர் நிறுவனத்திற்கு முன்னாள் செயலாளர் அசாத் மௌலானா வழங்கிய கருத்து தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேஸ்வரன் சந்திரகாந்த் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் மூலம் 5 நியமிக்கலாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த 5 யாரை நியமிப்பது என்பது தொடர்பில் கட்சிக்குள் கடும் கருத்து மோதல்கள் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி கட்சியின் செயலாளர் நாயகம் ரஞ்சித் மத்தும பண்டார, கட்சியின் தலைவர் இம்தியாதிஸ் பாக்கிர் மாக்கார், டலஸ் அழகப்பெரும, இரான் விக்ரமரத்ன மற்றும் பேராசிரியர் சரித கேரத் ஆகியோரை தேசிய பட்டியல் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி வைத்துள்ள தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தனக்கும் தேசிய பட்டியல் மூலம் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைத்துள்ளார். இதனடுத்து கட்சிக்குள் தேசிய பட்டியலில் யார் நாடாளுமன்றத்துக்கு செல்வது என்பது குறித்து மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் மலரஞ்சலி செலுத்தி சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். முள்ளிவாய்க்காலில் உள்ள மக்கள் தூபியில் மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபிக்கு நேற்றைய தினம் சென்றபோதே அவர் இவ்வாறு அஞ்சலி செலுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டார். கஜேந்திரகுமார் நேற்று முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு சென்றதன் பின்னர் முல்லைத்தீவில் உள்ள மாவீரர் துயிலுமில்ல வளாகத்தில் சுடரேற்றி வணக்கம் செலுத்தியுள்ளார். உரமானிய பணத்தை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதற்கு தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயத்தினை விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. கணனி அமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு காரணமாக உரமானிய பணம் வங்கிக் கணக்கில் வரவு வைப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு அதிகாரிகள் குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சென்னை இடையிலான விமான சேவையை அலியன்ஸ் ஏர் விமான சேவை நிறுவனம் இடைநிறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு தினமும் சேவையில் ஈடுபட்டு வந்த இந்திய விமான சேவையான
அலியன்ஸ் ஏர் நிறுவனமே தனது சேவையை இந்த மாதம் முதல் இடைநிறுத்தியுள்ளது. இதன் காரணமாக தற்போது யாழ்ப்பாணம் சென்னைக்கான விமான சேவையை இண்டிகோ ஏர் நிறுவனம் மட்டுமே நடத்தி வருவதனால் தினமும் இடம்பெற்று வரும் இந்த சேவைகள் ஒரு சேவையாக மாற்றம் பெற்றுள்ளன. இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக நாகப்பட்டினம் இலங்கை காங்கேசன்துறை வரையிலான கப்பல் சேவை ஒரு மாத காலத்திற்கு நிறுத்தப்படுவதாக கப்பல் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பில் நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் பரீட்சார்த்திகளுக்கான மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள், செயலமர்கள் போன்றவற்றை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் செயற்பாடுகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜே சுந்தர விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்த காலகட்டத்தில் மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள், செயலமர்வுகள் போன்றவற்றை நடத்துவதுடன் பரீட்சைக்கான மாதிரி வினாத்தாள்களை அச்சிடல் மற்றும் விநியோகித்தல், பரீட்சைத்தாள்களின் வினாக்கள் வழங்கப்படும் என்றோ அல்லது அதற்கு சமனான வினாக்கள் வழங்கப்படும் என்றோ சுவரொட்டிகள், பதாகைகள், பிரசுரங்கள், மின்னணு அல்லது அச்சிடப்பட்ட ஊடகங்கள், சமூக வலைத்தளங்களூடாக விளம்பரப்படுத்துதல் அனைத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றை மீறி செயற்படுவோர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோர்வ இல்லங்களை இன்றைய தினத்திற்குள் கையளிக்குமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 108 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோர்வ இல்லங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். இதுவரை 30 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது உத்தியோர்வ இல்லங்களை கையளித்துள்ளார்கள். 108 உத்தியோக இல்லங்களில் 70 இல்லங்களின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விமானப்படையுடன் இணைந்து இராணுவம் மற்றும் கடற்படையினரும் புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது. 10வது நாடாளுமன்றத்துக்கு தேர்வாகியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியோக இல்லங்களை வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பின்னர் முன்னெடுக்கப்படும் என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் உப்புவேலி சந்திக்கு அண்மையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலிருந்து நெல்லியடி நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் நெல்லியடியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேனும் மோதியதில் இவ்விபத்து சம்பவித்துள்ளது. குறித்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவரும் வேனில் பயணித்த ஒருவரும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வங்காள விரிகுடாவை அண்மித்து எதிர்வரும் 23ஆம் தேதி தாளமுக்கம் வலுவடையும் என்பதால் அப்பகுதிக்கு செல்லும் கடற்தொழிலாளர்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண மக்களை அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இதேவேளை மேல் சப்ரமுகா, ஊவா, தென் மற்றும் வட மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பலத்த மழையுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படலாம் என திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. நூரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் நேற்று மாலை அல்லது இரவு வேளையில் கடும் மழையுடன் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு மக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பலாங்குடை நியம பிரதேசத்தில் தேயிலை சிகைக்கு தேவையான உரங்கள் தமக்கு கிடைக்கவில்லை என தேயிலை தோட்ட விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். உரமானியம் ஒரே முறையில் கிடைக்காததால் அதிக விலை கொடுத்து உரத்தை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். இதேவேளை இந்த விடயம் தொடர்பில் ஆராய அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை விவசாய அமைச்சின் செயலாளரிடம் கையளிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரமானிய பணத்தை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விவசாய அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எனினும் குறித்த பணம் இதுவரை கிடைக்கவில்லை என விவசாயிகள் நேற்று ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.